வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றோம். ஈரானுக்கு அதிநவீன வான்வழி கண்காணிப்பு விமானத்தை அனுப்பி வைத்திருப்பதன் மூலம் ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக ரஷ்யா களம் இறங்கியிருப்பது போன்ற செய்தி இன்றைய தினம் வெளியாகியிருந்தது. அமெரிக்கா மட்டுமன்றி மொத்த உலகம் நாடுகளுமே இந்த போரினுடைய ஒவ்வொரு நொடிகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் ரஷ்யா ஒருவேளை முழுமையாக களம் இறக்கமாக இருந்தால் அமெரிக்கா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நீண்ட நாட்களாக போர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மையில் இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சண்டை என்பது முடிவுக்கு வந்திருந்தது. இடைக்கால அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் பேசப்பட்டிருந்தது. இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளும் இந்த நிலைமை வேகமாக சரியாகிவிடும் என்று நம்பிக்கை பிறந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற இந்தியா உள்ளிட்ட பல்வேறு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை தொடர்ந்திருந்தது. இதனை எதிர்த்து ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இப்படியான நிலையில் இருதரப்பிற்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வரப்பட்டிருந்தது. தற்போது அமெரிக்கா ஈரான் ஆகிய இரு நாடுகளும் தற்போது வளைகுடாவில் தீவிரமாக இராணுவ தாக்குதலில் இறங்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. பதிலுக்கு அமெரிக்காவும் தீவிரமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றது. இதனால் போர் பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனிடையே அமெரிக்கா ஈரான் போரில் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்த ரஷ்யா தற்போது களமிறக்கியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் புடின் நாட்டினுடைய அதிநவீன இராணுவ கட்டுப்பாட்டு விமானத்தை ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். டுஃபேலோவ் 214P என்ற இந்த கண்காணிப்பு விமானம் உலக அழிவு நாள் விமானம் என்று உலக நாடுகளினால் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமன்றி போர் அல்லது தேசிய அவசர நிலைகளின் போது வான்வழியாக இருந்து கொண்டே ஒட்டுமொத்த இராணுவ செயல்பாடுகளையும் வழிநடத்த பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நடமாடும் கட்டுப்பாட்டு மையமாக இந்த விமானத்தை ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது. அதிநவீன தகவல் தொடர்பு அமைப்புகள், செயற்கைக்கோள் இணைப்புகள் மற்றும் மின்னணு போரை சமாளிக்கக்கூடிய ஜாமிங் எதிர்ப்பு தொழில்நுட்பம் இந்த விமானத்தில் இருப்பது விசேடமான ஒன்றாக இருக்கிறது. ரஷ்யாவின் மிக உயர்மட்ட அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய சிறப்பு ரஷ்ய விமானப்படை பிரிவு மட்டுமே இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த அளவிற்கு விசேடமான இந்த விமானம் என்பது தற்போது ஈரான் கைகளுக்கு சென்றிருக்கிறது. அமெரிக்காவின் தீவிர தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஈரானுக்கு ரஷ்யா தன்னுடைய செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறது என்ற தகவலும் அண்மைய நாட்களில் வெளியாகியிருந்தது. அத்துடன் உயர்மட்ட இராணுவ ஆலோசனைகளையும் நடத்துவதற்கு இந்த விமானம் உதவி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவலை பாதுகாப்பு ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையில் போரில் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ரஷ்யா தற்போது எடுத்திருப்பதாகவும் இதன் மூலம் உலக நாடுகளுக்கு இதனை எடுத்து காட்டுவதாக இந்த விடயம் அமைப்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே ஈரான் மீது மீண்டும் கடுமையான தாக்குதல்களை தொடங்க அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது. இது குறித்து குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த போதும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் உடன்பட மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஈரானை கொடூரமாக தாக்கி அளிப்போம். அமெரிக்கா இனி ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாவலாக செயல்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே ஈரானுடைய இந்த போரில் புதிய உச்ச தலைவரான முஸ்தபா கமேனி இன்றைய தினம் பொதுவெளியில் தோன்ற உள்ளதாக ஈரான் ஊடகங்கள் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனியினுடைய நினைவேந்தல் கூட்டம் இன்றைய தினம் தெஹ்ரானில் உள்ள முஷல்லா தொழுகை மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் அப்போது உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி சார்பாகவே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் அவர் முதலாக இதில் நேரில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தோன்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு முஸ்தபா கமேனியை பொதுவெளியில் காண முடியாமல் இருந்தது. அவர் இறந்து விட்டார் என்ற ரீதியில் பல ஊகங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் ஈரான் அந்த விடயத்தை மறுத்திருந்தது. குறிப்பிட்ட காயங்கள் அவருக்கு இருக்கு, அதற்கான சிகிச்சை அளிக்கப்படுவதாக ஈரான் தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலைப்பாட்டில் இறுதி ஊர்வலத்தில் கூட முஸ்தபா கமேனி கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் தற்போது அவர் மக்கள் மத்தியில் தோன்றுவார் என்று ஒரு எதிர்பார்ப்பு ஈரான் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போர் நிலைமை
காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலையேற்றமும் சடுதியாக அதிகரித்து செல்கிறது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்ததன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையில் முரண்பாடு என்பது தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய தளங்கள் மீது, அதாவது அந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் மீது ஈரான் தொடர் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. இதனால் கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் என்பதும் அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்துடன் வளைகுடா நாடுகளுக்கு போக வேண்டிய ஏற்றுமதிகள் கூட தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஆசிய நாடுகளை மிகப்பெரிய அளவில் இந்த விடயம் பாதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் அமெரிக்கா நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்புகள் இதுவரை நடத்தி வந்திருக்கக்கூடிய வான்வெளி தாக்குதல்கள் ஈரான் சமாளிக்க முடியாமல் திணறிய போது மின்னணு போர், ஜாமிங் தொழில்நுட்பம் மற்றும் மிக துல்லியமாக செயற்கைக்கோள் படங்கள் என்பன ரஷ்யாவினூடாக ஈரானுக்கு கிடைத்திருப்பது என்பதும் தற்போது இந்த விமானம் கிடைத்திருப்பது என்பதும் ஈரானுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதனால் நிச்சயமாக இந்த போர் என்பது இப்போது முடிய வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் எதிர்காலத்தில் ஏற்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.